இயற்கை பேரிடர்களில் இருந்து மக்களை காக்கும் பாதுகாப்பு அரணாக திகழும் சவுக்கு மரங்கள் அதே மனிதர்களால் போதிய பராமரிப்பு இன்றி அழிக்கப்படும் அவலம் அரங்கேறி வருகிறது. அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். 2004ஆம் ஆண்டு உலகையே உலுக்கிய சுனாமி பேரழிவின் போது தமிழ்நாட்டிலேயே நாகை மாவட்டத்தில்தான் அதிக உயிரிழப்புகள் ஏற்பட்டன. ஆனால் சவுக்கு மரங்கள் நிறைந்த கடற்கரையோர கிராமங்களில் பாதிப்பு குறைவாக இருந்தது. ஆம், சுனாமியின் ராட்சச தாக்குதலையும் தடுத்து நிறுத்தும் ஆற்றல் சவுக்கு மர காடுகளுக்கு உண்டு. இதை உணர்ந்துதான் 4 ஆண்டுகளுக்கு பிறகு கோடியக்கரையிலிருந்து கொள்ளிடம் வரை கடற்கரையோர பகுதிகளில் 60 கிலோமீட்டர் நீளத்திற்கு சவுக்கு மர கன்றுகளை நடவு செய்ய முடிவு செய்யப்பட்டது. நாகை மாவட்ட ஆட்சியராக இருந்த ராதாகிருஷ்ணன் இத்திட்டத்தில் தனி கவனம் செலுத்திய நிலையில் லட்சக்கணக்கான மரக்கன்றுகள் நடப்பட்டன. ஆனால் இன்றோ அப்படி வளர்க்கப்பட்ட மரங்களில் 90% அழிந்து போய்விட்டதாக கவலை தெரிவிக்கின்றனர் இயற்கை ஆர்வலர்கள். சுனாமி ஆழிப்பேரலில் ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே கொல்லப்பட்டாங்க. அப்போ பார்த்திங்கன்னா இந்த சவுக்கு மரங்களால் பல உயிர்கள் காக்கப்பட்டது. எங்கெல்லாம் சவுக்கு மரங்கள் அடர்த்தியாக இருந்ததோ அங்கே பல உயிர்கள் காக்கப்பட்டது. எங்கெல்லாம் சவுக்கு மரங்கள் வெட்டப்பட்டிருந்தனவோ, அடர்த்தியாக இல்லையோ, அடர்த்தியாக வளர்க்கப்படலையோ அங்கே பல மக்கள், குறிப்பாக மீனவர்கள் இறந்ததை நாம் பார்த்தோம். நாகூர் கடற்கரை, வேளாங்கண்ணி, காமேஸ்வரம், பிரதாம ராமபுரம், செருதூர், விழுந்தமாவடி, புதுப்பட்டினம், கொள்ளிடம் உள்ளிட்ட பகுதிகளில் சவுக்கு மரங்கள் திருடப்படுவதுடன் உரிய பராமரிப்பு இல்லாமலும் அழிந்து வருகின்றன. இதற்கு வனத்துறையின் அலட்சியமே காரணம் என்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகிறது. பாதி மரங்கள் அழிக்கப்பட்டுருச்சு, பாதி மரம் இங்கே உள்ள பக்கத்தில் உள்ளவங்களாம் வெட்டி எடுத்துகிட்டு போயிறாங்க. அதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா இங்கே உள்ள அதிகாரிகள் தான். இந்த துறை சார்ந்த அதிகாரி தான். இங்கே உள்ள மரங்களை ஒரு சொட்டு கூட இயற்கையை பாதுகாக்குன்றதுக்காக ஒரு சொட்டு கூட அந்த அதிகாரிகளுக்கு இது மேலே ஒரு அக்கறையே இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் பல லட்சம் சவுக்கு மரங்களை வனத்துறை ஊழியர்கள் மட்டுமே பாதுகாப்பது கடினம் என்றும் இதற்கு அந்தந்த பகுதி ஊராட்சி மன்றங்களின் ஒத்துழைப்பு தேவை என்கின்றனர் வனத்துறை அதிகாரிகள். எனினும் சட்டவிரோதமாக சவுக்கு மரங்கள் வெட்டப்படுவதை தடுப்பதுடன் அழிக்கப்பட்டதை விட அதிக மரக்கன்றுகளை நடுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இயற்கை ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. சன் செய்திகளுக்காக நாகையிலிருந்து சே. சகாதேவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.